மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசி சென்றலும் வேங்கு வீங்கு இளவேனிலும் மூசி வண்டு அறை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீடலே. மாசில் வீணையும் அபஸ்வரம் இல்லாத வீணை கேட்டிருக்கேன். யாஜ்ஞவல்க்ய ஸ்மிருதின்னு ஒரு ஸ்மிருதி, தர்மசாஸ்திரம், மனுஸ்மிருதி யாஜ்ஞவல்க்ய ஸ்மிருதின்னு. அதில் சுலகமாக மோட்ச மார்க்கத்துக்கு போகிறது எப்படின்னா நாதோபாசனத்தினால மோட்சத்துக்கு போகலாம்னா. நாதம் என்ன நாதோபாசனம் அப்படின்னா வீணாவாதன தத்துவஜா ஸ்ருதி ஜாதி விசாரதா தாளஜ்ஞ அப்பிரயத்தனேன மோட்ச மார்க்கம் சகச்சதி. அதிலேயே லயப்படுத்திட்டானா இன்னும் ரெண்டு சித்தம் போகாது. அதான் தீஸ்வரால் வீணை வச்சுட்டு கடைசி அமாவாசை இன்னைக்கு பாச மோசனின்னு இந்த கீர்த்தனத்தை சொல்லிட்டு சமயத்தில் சட்டுன்னு அப்படியே நின்று வச்சு அந்த வீணாகானத்தோடன்னுட்டு சொல்றது. இந்த சமீப காலத்தில் ஒரு 100 150 வருஷம் 120 வருஷத்துடைய சரித்திரத்தில் அந்த மாதிரி அந்த வீணாவாதன தத்துவத்தை அறிஞ்சு அந்த வீணா நாதத்தில் இவனுடைய சித்தம் லயிச்சுட்டுதானே ஒரு ஒரு மாசி மாத்திரம் இருக்கக்கூடாது, அவசரமாக தப்போ இருக்கக்கூடாது. தாளத்திலையும் சரி ஸ்ருதியிலையும் சரி ஸ்ருதி ஜாதி விசாரதா தாளஜ்ஞ அப்பிரயத்தனேன மோட்ச மார்க்கம் சகச்சதி. பாக்கி மோட்சங்கள் தான் யோகங்கள் பண்ணுறது, தியானம் பண்ணுறது, ஞானம் சம்பாதிக்கிறதுனா கொஞ்சம் சிரமம் உண்டு. அதெல்லாம் மனசு அடைச்சிக்கிடுச்சு. இது மனசு அடைக்க வேண்டாம். மனசு வந்து போகிறதும் அந்த வழியே போய் மோட்சத்துக்கு போயிடலாம். அது எங்கே போயின்னு இருக்கோம். பாட்டு கேட்கணும்னு ஆசையாக இருக்கு, நமக்கு கச்சேரி கேட்கணும்னு ஆசையாக இருக்குது. கச்சேரி கேட்டுட்டே சரி அந்த மனசு தானே வரவும் இல்லையா, அப்படியே மோட்சத்துக்கு போயிடு அப்படின்னு அந்த வழியிலேயே கொஞ்சம் சுத்தமாக அப்படியே லயிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் மாசில் வீணையும் தோஷங்கள் இருக்கக்கூடாது. சுத்தமான சுத்தமாக சாஸ்திரியமான ஸ்வரத்தோடு இருக்க முடியாத வீணை இருக்கு. மாசில் வீணையும் அது ஒரு ஆனந்தம் அந்த வீணாநாதத்தை கேட்கறதுன்ட்டு. இன்னொரு ஆனந்தம் தெரியுமா, நல்ல சந்திரன் உதயம் ஆயிட்டு தானே குழந்தைல எழுந்தோட சத்தம் போட்டுண்டு அது விளையாண்டு சந்திரோதயம் ஆயிட்டு தானே 8 மணி 9 மணி 10 மணி வரைக்கும் குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு ஆனந்தம். அந்த மாதிரி மாலை மதியமும் வெடிகாலம் இருக்க முடியாத சந்திரனா திரும்ப போக மாட்டா அந்த சமயத்தில். அப்போ குளிர்றதுக்கு ஆரம்பிக்கும். ஒவ்வொருத்தரும் தூங்கிட்டு இருப்பா, பாருங்க ஒருத்தர் பார்க்க மாட்டா. அந்த சந்தியா காலத்தில் தாபம் நிறைய இருந்து அந்த தாபம் நிவர்த்தி ஆன உடனே சந்திரோதயம் ஆன சமயத்தில் நமக்கு தாபம் இருந்து உடனே நிவர்த்தியாக இருக்க முடியாத சமயத்தில் இது சீக்கிரமாகவே இருந்துட்டு தானே அப்புறம் சந்திரன் ருச்சியில் எனக்கு இந்த தாப நிவர்த்தி உண்டார காலத்தில் இருக்க முடியாத சந்திரன் இருக்கானே. மாலை மதியமும் வீசி தென்றலும். இது தவிர மாசி மாதம் பங்குனி மாதத்தில் சாயங்காலம் நல்ல ஊர் ஜாஸ்தியாக இருக்கும் பங்குனி சித்திரையில். அப்போது தெற்க பார்த்த வீடாக இருந்து கொஞ்சம் இல்லைனா ஒரு குளத்தங்கரையாக ஏதாவது இருக்கிறதுனா போயிட்டோம்னா தன்னல் பேசாத விஷயங்கிறது. அப்போ உட்காண்டவனா அப்போ ஆனந்தம் வேறு எந்த சமாச்சாரம் கேட்டாலும் அப்புறம் வந்து வேற ஒன்றுமே மனசு போகாது. அதை அனுபவிச்சுட்டு இருப்போம். அப்போ வீசி தென்றலும் வீங்கு இளவேனிலும். இளவேநீர் காலங்கிறது வசந்த காலம்னு வேறு சித்திரை மாதத்தில். அந்த இளவேநீர் காலத்தில் மல்லிகைப்பூ நிறைய முல்லையும் வசந்த புஷ்பங்கள்லாம் அந்த சமயத்தில் தான். அதுக்கப்புறம்னா அதுக்கு இந்த பவட மல்லிகை பாரிஜாத புஷ்பம் சாமந்தி பூவும் தான் கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி இந்த காலங்கள்லாம் வசந்த காலத்தில் இந்த வீங்கி இளவேனிலும் நிறைஞ்சிருக்கு. எங்கே பார்த்தாலும் வீக்கம்னு சொன்னோம்னா கட்டரசத்தில் சொல்கிறோம். நம்ம நாற்றம்னா கட்டரசத்தில் வச்சுருக்கோம், அதெல்லாம் இல்லை. நிறைஞ்சு புஷ்டியாக இருக்கிறது வீக்கம்னு அர்த்தம். அந்த இடத்துல பொன்மலர் நாற்றம் உடைத்துங்கிறதோ துர்நாற்றம்னு அர்த்தம் இல்லை. துர்நாற்றத்துக்கு நாற்றம்னு பேர் வச்சுட்டோம் நம்ம. பொன்மலர் நாற்றம் உடைச்சுன்னா நல்ல நாற்றம்ங்கிறது நல்ல வாசனைன்னு அர்த்தம் தமிழில். அது பழக்கத்தில் இப்படி கெட்ட உபயோகத்தில் வந்துட்டு வீக்கம்ங்கிறது அப்படியே வந்துட்டு. வீக்கம்னு சொன்னால் புஷ்டியாக நிறைஞ்சு இருக்கிறதுன்னு அர்த்தம். எல்லா வருஷங்களும் நிறைஞ்சிருக்கும் அந்த வசந்த காலத்தில். அப்போ தான் வந்து அதுக்கு முன்னோட மாசி மாதத்துலேயே இலையெல்லாம் உதிர்றதுக்கு ஆரம்பிச்சிடும். இது வர்றதுக்கு ஆரம்பிக்கிறப்ப தழைஞ்சிண்டு துளிரும் புஷ்பங்களும் நிறைஞ்சு அந்த வசந்த காலத்தில் எங்கே பார்த்தாலும் புஷ்பம் நிறைஞ்சிருக்கும். இந்த மாதிரி வீங்கிருக்க முடியாத இளவேநீர் காலம் இருக்கே வசந்தம், அப்போ அந்த ஆனந்தத்தை அனுபவிச்சிருக்கேன். வீங்கிளவேனிலும் வீசுகின்றலும் வீங்கிளவேனிலும் மாசு வண்டு அறை பொய்கையும் போன்றது. மூசு வண்டு அறை பொய்கையும் போன்றது.
வண்டுகள் ஒரே அரைகோல் சத்தம் போட்டு இருக்க முடியாத தாமரை பொய்கை இருக்க. இந்த தாமரை பொய்கையினுடைய தீரத்தில் கரையில் உட்காந்து பார்த்தோம்னா அது ஒரு ஆனந்தம். இவ்வளோ ஆனந்தத்தையும் அனுபவிச்சிருக்கேன். அந்த ஈசனுடைய இட அடி நிழல் இருக்க. அவரை சொல்லிட்டு இந்த பஞ்சோபச்சாரத்தையும் சேர்த்து சொல்லிருக்காரு அப்பர் சுவாமி எழுதுல. மாசில் வீணையும் என்ன சிரவணேந்திரியத்துக்கு, மாலை மதியமும் சக்ஷுந்திரியத்துக்கு, வீசுதென்றலும் ஸ்பரிசேந்திரியத்துக்கு உணர்ச்சிக்கு, வீங்கு இளவேனிலும் தியானேந்திரியத்துக்கு. அப்புறம் என்ன அது ஒன்றும் பாக்கி. இப்போ 4 சொல்லிட்டேனா? இன்னும் பாக்கி என்ன இருக்கு? கேட்கறது பொய்கை எங்கே கேட்கறது? காது தான் மாசில் வீணை வச்சுட்டேன். இவனகம் முதல் காது தான் அவன் அந்த வண்டுகள் அந்த ரசத்தை குடிக்கிறத பார்த்தா நாம் சாப்பிட வேண்டாம். ஒரு 1000 பேர் பிராமணால சமாராசனம் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சுட்டுவானா நமக்கு திருப்தியாக போயிடும். அந்த மாதிரி அந்த வண்டு அந்த மகரந்தத்தை குடிச்சு ஆனந்தமாக அது இருந்தானா நாம் ரசத்தை நிற்கிற மாதிரி இருக்கு. அவ்வளோ ஆனந்தம் இருக்கு. அதனால் ரசத்தை சொன்ன நான் சாப்பிட்றது, நான் பாயசம் சாப்பிட்றப்போ இல்லைன்னா 4 லட்டு சாப்பிட்ற மாதிரின்னு சொல்கிறதுக்கு ஒரு விஷயம் இல்லை. குறைச்சார் சாப்பிட்டு அனுப்பிக்கிறதோ தான் சாப்பிட்றதுக்காக இன்னொரு விஷயம் எனக்கு சுவை ஜாஸ்தியாக போயிடுங்கிறதுனால தான் ஊசி வண்டரை பொய்கையும் போன்றதுன்னு தீர்த்தம் ரசம் நிறைஞ்சிருக்கு. தீர்த்தம் அந்த ரசத்தில் தாமர புஷ்பம் உண்டாயிருக்கு. தீர்த்தத்தினுடைய ஒரு சாரம் தாமர புஷ்பம், அதில் ரசங்கிறது தீர்த்தத்தினுடைய இருக்கணும், அதனுடைய சாரம் தாமர புஷ்பம். அதில் தான் நிறைய நான் அதுக்காக தான் சொன்னேன் சுரப்பண்ணேன்னு சொன்னேன். புஷ்பம் அது அந்த ஆனந்தத்தை பார்த்துட்டு தானே நான் தான் அந்த ரசத்தை மசுரத்தை அந்த மசுபானம் பண்ணுற மாதிரி நமக்கு தோன்றது அது பண்ணின்றது தானே அப்படின்னு சொல்லி. அதனால் இந்த பஞ்சேந்திரியங்களையும் பஞ்சோபச்சாரத்தையும் சேர்த்து இவ்வளவு தத்துவத்தையும் சொல்லி அவர் சுண்ணாம்பு காலாவையில் அவர் குதிக்கிற காலத்தில் அவர் சொல்கிற பாட்டில் அவனுடைய சரணா சாய் என்னவா இருக்குன்னா, இந்த பஞ்சேந்திரியங்களாலே அனுபவிக்க முடியாத ஒரு ஆனந்தத்தினுடைய எல்லை எதுவோ அப்பேற்பட்ட ஒரு எல்லை இருக்கு. அப்பேற்பட்ட ஒரு பராகாஷ்டன்னு பேர் சமீபத்தில் அதனுடைய ஹைட்டு முழுக்க அவ்வளவு ஏகாலத்தில் நான் அனுபவிக்கிறாட்டம் இருக்கு. அவ்வளோ ஆனந்தம் இருக்கு எனக்கு அப்படின்னுட்டு அவர் பதில் சொன்னார்னு. மாசில் இணையும் அதான் இந்த பஞ்சோபச்சாரங்கிறது எனக்கு நேரம் பஞ்ச இந்திரியங்கள் அதனுடைய குணங்கள்ங்கிறது இவ்வளவுலையும் அடக்கி வச்சுட்டாரதுல. மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தண்டலும் வீங்கு இளவேனிலும் மூசி வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணை அடிநீடலே. அந்த 2 சரணச்சாயை எனக்கு இருக்கு காக்கிறது ஆனந்தமா இருக்கேன் அப்படின்னு வீணையை கேட்டுண்டு சந்திரனை பார்த்துண்டு தென்னர் அடிச்சுண்டு அங்கிருந்து வண்டுகள்லாம் தாமர புஷ்பத்தண்டி பொய்கையினுடைய கரையில் நான் உட்காந்து வீசி தண்டல கூட பொய்கை கரையில் உட்காந்து போனா அதனுடைய ஆனந்தம் வேற. அதனுடைய அந்த கரையில் நான் உட்காந்து இவ்வளவு ஆனந்தத்தையும் மாசில் வீணையும் மாலை மதியம் வீசி தண்டலும் வசந்த காலத்தில் அது பாட்டு மல்லிப்பூர்லாம் அது பாட்டுங்க சேஷ்டம் ஆசனையாக இருந்துட்டு அந்த ஆனந்தத்தை அனுபவிச்சுட்டு இருக்கேன். அவனுடைய இந்த சுண்ணாம்பு காலவாயில் ஈசனுடைய சரணனுடைய சாய் எனக்கு இருக்கிறதுனால அப்படின்னு அந்த பக்தியில் ஈடுபட்டவாள் அவள் இந்த ஆனந்தத்தில் பரமானந்தத்தில் மூழ்கி இருக்கா. பரமானந்தம்ங்கிறது உங்களுக்கு தெரியறதுக்காக இந்த 5 இந்திரியம் தராதானே உங்களுக்கு தெரியும். ஆகையால் அந்த பரமானந்தத்தினுடைய இந்த 5 இந்திரியங்களுடைய அனுபவிக்க முடியாத ஒரு ஆனந்தத்தினுடைய எல்லை உண்டு. அந்த எல்லையில் இருக்கேன் நான் இப்போ அப்படின்னு பாட்டு சொன்னார்னு சொல்றது உண்டு. மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசி தண்டலும் வீங்கு இளவேனிலும் மூசி வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணை அடிநீடலே. நம பார்வதி பதையே.